Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு ஹாட் சாக்லேட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாட் சாக்லேட் பண்றதுக்கு இந்த இன்கிரிடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பால் நான் ஒரு 300 ml பால் எடுத்து வச்சிருக்கேன். அது காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். மற்ற இன்கிரிடியன்ட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். பால் 300 ml எடுத்துக்கோங்க. சாக்லேட் எடுத்திருக்கேன். நான் டைரி மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் டார்க் சாக்லேட் கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். 2.5 ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பட்டை நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணி அதை தூளாகவும் எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நான் பட்டையை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலை ஊற்றிக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டையை இந்த பாலில் போட்டுக்கலாம். அதோட எசன்ஸ் எல்லாமே இதில் இறங்கிரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் நம்ம இந்த பட்டையை தனியாக வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொக்கோ பவுடரை இந்த பாலில் சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு விஸ்க் வச்சு நல்லா இதை லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சு நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம ஆட் பண்ணலாம். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாக்லேட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி திரும்ப விஸ்க் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த சாக்லேட்லாம் நல்லா உள்ளே மெல்ட் ஆயிடணும். அதனால் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருந்தோம். அந்த கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா தண்ணியை கலக்கிக்கோங்க. அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் பாலில் எதுவுமே தண்ணி சேர்க்கலை. அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகும். நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம், சிம், இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் வச்சு இதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த போட்டிருந்த அந்த பட்டையை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஹை ஃப்ளேமில் அப்பப்போ வச்சுக்கோங்க. ஒரு 2-3 தடவை கொதி வரணும். நல்லா இந்த மாதிரி திக்காயிரும். பாருங்கள், ஹாட் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலரும் சேஞ்ச் ஆயிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஒரு வடிகட்டி வச்சு இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு ஹாட் சாக்லேட். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. Thank you friends. Thanks for watching.